இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது என்னன்னா, ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால், அவன் என் சீஷனாக இருக்க மாட்டான்னு இயேசு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்மள நாமளே வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆ அது மாத்திரமல்ல, தனக்குரிய யாவற்றையும் வெறுக்கணும். தன்னுடைய மனைவி, மகன், தன்னுடைய தகப்பன், தாய், சகோதர, சகோதரிகள், அதோட தன் ஜீவனையும் வெறுக்கலன்னா, அவன் என்னுடைய சீஷனா இருக்க மாட்டான்னு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. அது அது எப்படி அத புரிஞ்சு கொள்றது? நம்ம லைஃப்ல அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல வரும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம வஞ்சிக்கப்பட முடியும்? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பேஷன்ஸ் இருக்கு. இப்போ என்னுடைய பேஷன் உங்களுடைய பேஷனா இருக்காது. உங்கள்ல கொஞ்சம் பேருக்கு சமையல் கலை இருக்கலாம், அல்லது தோட்டக்கலை, அல்லது நல்ல அழகா செய்ற ஒரு ஆர்ட் ஒர்க்கு, அல்லது நீங்க நல்ல ஒரு கம்யூனிகேட்டரா இருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பேஷன் உங்களுக்கு அல்லது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு. ஆனா, நம்மளுடைய பேஷன்ஸ் வந்து எப்படி நம்மளுடைய ஆவிய அவித்து போட முடியும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பேஷன்ஸ் இருக்குது. நம்ம இருதயம் பற்றி போகிற ஒரு விஷயம். இப்போ இந்த காரியத்த ஆண்டவர் வந்து இந்த காரியத்துல சொல்றார். ஸோ முதல்ல நம்ம சாலமோனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இத பத்தி டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 2 நாளாகமம் 8:11 பாருங்க. அப்பொழுது சாலமோன், கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி, பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். ஸோ இதுக்கு கான்டெக்ஸ்ட் என்னன்னா, சாலமன் ராஜா நமக்கு தெரியும். தாவீதின் மகன். இவனை வந்து கர்த்தர் ராஜாவாக்குறாரு. இஸ்ரவேல் சமஸ்தானம் முழுவதற்கும் மிகப்பெரிய ராஜாவாக சாலமோன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும், அவர் ராஜ்யபாரத்தை ஆரம்பித்த நாட்கள்ல ஜெபம் பண்றாரு கர்த்தர்ட்ட. கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று சொல்லும் பொழுது, அவர் என்ன சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. உங்க மக்களை நான் ஞானத்தோட ஆளணுமே, உங்க மக்களை நான் விசாரிக்கணுமே, அதுக்கு எனக்கு ஞானம் வேண்டுமே என்று கேட்டார். ஆகையினால கர்த்தர் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் ஆண்டவர் சாலமன் கேட்ட விஷயத்துக்காக. ஏன்னா நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன்னுடைய எதிரிகளுடைய தலையை கேட்கல, ஆனால் நீ ஞானத்தை கேட்ட, அதுவும் மற்றவர்களுக்காக அந்த ஞானத்தை நீ கேட்ட. ஆகையினால நீ கேட்காத மற்ற விஷயங்களையும், செல்வத்தையும் புகழையும் எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஞானத்தோடு சேர்த்து கொடுத்தார். அதுக்கு பிறகு சாலமன் வாழ்க்கையில எல்லாமே அற்புதமாக நடந்து கொண்டு வந்தது. இப்படி எல்லாமே நடந்து கொண்டு வந்த நாட்கள்ல சாலமனுக்குள்ள அவருடைய இருதயத்துல சில பேஷன்ஸ் இருந்தது. பேர்னிங் டிசையர்ஸ். அவர் ரொம்ப லைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் பேஷனேட் அபவுட் விமன். அவருக்கு வந்து நிறைய அதாவது இஸ்ரவேலர்களுக்கு, அங்கிருந்த ராஜாக்களுக்கு எல்லோரும் நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொன்னபடி அவங்க புறஜாதிகளில் பெண் கொள்ளவில்லை. அவங்க தேசத்தில் தான் திருமணம் செய்து கொண்டாங்க. அது கர்த்தர் கொடுத்த ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் சாலமன் ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு காரியத்தை ஞானமாக செய்வது போல செய்கிறாரு. அது என்ன செய்கிறாருன்னா, எகிப்தோட பிரச்சனை வருது. அப்போ எகிப்தோட போய் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எகிப்து ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணி கொண்டா, பார்வோனின் மகளை திருமணம் பண்ணி கொண்டா, அந்த மேரேஜ் அலையன்ஸ் மூலமாக சண்டை வராது இல்லையா அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த டெக்னிக் இன்றைக்கி இருக்குது. மேரேஜ் அலையன்ஸ் மூலமாக 2 கண்ட்ரி இணையக்கூடிய டெக்னிக் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது. அதை சாலமன் செய்கிறார். இப்போ விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே அந்த திருமணத்தை அவர் செய்தது அவர் தேசத்தின் சமாதானத்திற்காகவா, அல்லது தனக்கு ஸ்திரீகளின் மேல் இருந்த மோகத்தினாலே தன்னுடைய சுய இச்சையை, சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவர் அதை செய்தாரா என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னா அந்த ஒரு திருமணத்தோடு அவர் நிறுத்தலை. அதற்கு பிறகு 800 மணவாட்டிகள் அவருக்கு இருந்தாங்க, கான்குபைன்ஸ் அவருக்கு இருந்தாங்க. ஹி நெவர் ஸ்டாப்ட் மேரியிங் so many women. அப்போ அவருடைய ஹார்ட்டில் இது ஒரு ப்ராப்ளம், நம்பர் 1. அது மாத்திரமல்ல, அவருக்கு வந்து ஹி வாஸ் ஆல்சோ வெரி பேஷனேட் அபவுட் ரதங்கள், குதிரைகள். அவர் வந்து ஏகப்பட்ட ரதங்களை, குதிரைகளை தனக்காக ஆட் பண்ணி கொண்டார் என்பதும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது பிரச்சனை என்னென்னா, பாருங்கள், 2 ப்ராப்ளம், 2 சிச்சுவேஷன்ஸ். ஒன்று சாலமனுடைய ஹார்ட்டில் இருந்த பேஷன், இன்னொரு பக்கம் அவருடைய தேவ பக்தி. இந்த 2க்கும் மத்தியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டாகுது. என்னென்னா,
இப்போ பார்வோனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு வந்துட்டாரு. அவங்கள கொண்டு வந்து தாவீது நகரத்தில் வச்சிருக்கிறார். இப்போ அங்கே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த புறஜாதியான இந்த பெண், இவ நம்ம கர்த்தரை வழிபடுகிறவ கிடையாது. இது தாவீதின் நகரத்தில் நம்ம அவளை வச்சிருக்கிறோமே. தாவீதின் நகரம் பரிசுத்தமானதாச்சே. இங்கே தானே தேவனுடைய ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருக்குது. இங்கே இவ இருக்கலாமா என்று அவர் யோசிக்கிறார். யோசித்த உடனே என்ன பண்ணுறாரு, அவளுக்குன்னு ஒரு அரண்மனையை தூரத்தில் கட்டி, நீ இந்த நகரத்தில் இருக்கக்கூடாது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி வச்சிடறார். பாருங்க, இப்போ இதை இவ்வளோ நேரம் கேட்டப்போ உங்களுக்கே தோணியிருக்கும். அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த 2 விதமான சிந்தனைகள். ஒன்று சுய விருப்பம், அதன்படி அவராக வாழ விருப்பப்பட்டு செய்த ஒரு காரியம். இன்னொன்று என்ன, தேவனுடைய பக்தி. இந்த 2க்கும் மத்தியில் அவருடைய போராட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னால் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்குறோம். இந்த சாலமோனுக்கு கர்த்தர் 2-3 முறை எச்சரிப்பு செய்தார். உன் இருதயம் என்னை விட்டு வழுவி போகுது, அதை நீ கவனி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் சாலமன் அதை கேட்கல. கடைசியில் என்ன நடந்தது, சாலமன் தன்னுடைய வயது முதிர்ந்த நாட்களில் என்ன செஞ்சாங்க, அவருடைய அந்த ஸ்திரீகள் அவரை என்ன செஞ்சிட்டாங்க, அந்நிய தேவர்களை வழிபடும்படி செய்து விட்டார்கள். முதல்ல அவர் இள வயதில் வைராக்கியமாக தான் இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முதிர் வயதின் காலத்தில் அவருடைய பிரின்சிபிள்ஸை அவர் என்ன பண்ணிட்டார், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருப்பதனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஒரு சிறு காரியத்தில் நம்முடைய இருதயம் அவரை விட்டு வழுவி போனால் உடனடியாக எச்சரிப்பு கொடுக்கிறார். கொடுத்து இம்மீடியட்டாக அதை கரெக்ட் பண்ணும்படி சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய பேஷன்ஸ் பாவ காரியம்னு நான் சொல்லலை. இட் மே நாட் பி சின்ஃபுல். ஏன்னா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன். ஐடியை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்து நான் நாள்தோறும் நிறைய காரியங்களை பார்க்குறேன். அது சின் அல்ல, அது பாவம் அல்ல. ஆனால் என் இருதயம் எதில் லயிக்கிறது என்பது ஒரு காரியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பைபிள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு நான் மற்ற காரியங்களை பண்ணாலும், என்னுடைய வேலைக்கு மத்தியில் இருந்தாலும், எப்போதும் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருப்பதை நிறுத்துறதில்லை. எல்லாத்துலேயும் அவரும் பங்கு கொள்வார். எதுன்னு தெர் இஸ் நத்திங் ஐ கேன் சே தட் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க முடியாது, இது ப்ரைவேட்டாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் தட் காட் இட்ஸ் ஓப்பன் பிஃபோர் ஹிம். நம்ம சொல்லாட்டியும் அவருக்கு இட்ஸ் எவ்ரி திங் ஓப்பன். பட் ஐ மேக் ஷுர் ஐ பார்ட்டிசிபேட் அண்ட் ஐ இன்வால்வ் காட். ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ஸ்பீக் டு ஹிம் இன் மை ஹார்ட் அபவுட் எவ்ரி மேட்டர், எவ்ரி திங். Somebody coming to me asking a question, first thing is to pray and I'll ask God, Lord, what do you say? Anything anybody consults, I'll always go to God before that. ஸோ அந்த மாதிரி கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் தான் செய்கிறாரு, அந்த ஒரு வாஞ்சியை கொடுக்குறாரு. இப்போது இப்படி இருக்கிற நம்ம சில சமயத்தில் நம்மளுடைய ஓன் டிசையர்ஸ் அண்ட் பேஷன்ஸில் லயிக்கும் போது மாத்திரம் என்ன ஆகி விடுகிறது, த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின், நம்முடைய இருதயத்தின் மத்தி பகுதி ஷிஃப்ட் ஆகி ஆண்டவரை விட்டு மந்த பக்கம் போயிடுது. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகிறோம், வி பிகம் எ டார்கெட் ஆஃப் த எனிமி. எனிமியினுடைய அட்டாக்குக்கான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். நல்லா கவனிங்க, விசுவாசத்தை நான் மறுதளிக்கலை. ஆண்டவரை விட்டு நான் வேறு இதை பின்பற்றி எதுவும் போகலை. நான் விசுவாசியாக தான் இருக்கிறேன்னு என் மனதுக்குள்ளே நான் முழு நிச்சயத்தோடு தான் இருக்கிறேன், தேவ சமாதானத்தோடு இருக்கிறேன், எதுவும் நடக்கலை. ஆனால் கூட ஒரு சிறு காரியத்தில் நம்ம இருதயத்தில் கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸை வைத்து சில ஆபத்துகள் இருக்குங்கிறத ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். சரி, இப்போ அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் லூக்காவில் சொல்கிறாரு. லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா, மேலே சொன்ன விஷயங்கள்லாம் யதார்த்தம். நம்ம எல்லாருக்கும் உறவுகள் இருக்குது, பெற்றோர் இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் யதார்த்தம். ஆனால் இவங்களெல்லாம் வெறுக்கலைன்னா என்னுடைய சீஷனாக இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறது, அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸாக தெரியுது இல்லைங்களா? எப்படி இவங்களெல்லாம் வெறுக்க சொல்கிறாரு? இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்க வேண்டிய உறவுகள் தானே என்று சொல்லி பார்த்தோம்னா விஷயம் இதுதான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுமே அவரோடு சேர்ந்து நடக்கிற நடையில் அந்த உறவுகளும் சீர்படுது, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் சீர்படுது.
அப்படி நடந்தோம்னு சொன்னால் நம்ம எந்த உறவுக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த உறவுகளே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதாக மாறிவிடும். இப்போ நான் என்னுடைய மனைவியை எனக்கு கர்த்தருக்கு மேலே நான் உயர்த்தினா என்ன நடக்கும்? என்னால் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண முடியாது, மனைவிக்கு தான் ஊழியம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் க மனைவிக்கும் கணவனுக்கே ஊழியம் பண்ணி கொண்டிருந்தா கர்த்தருக்கு ஊழியம் பண்ண முடியாது. இதுபோல் பிள்ளைகளும் சில சமயங்களில் நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. வி see that we are being pressurized by our own children. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் if we suffer because of them and we go towards them, நம்ம என்ன செய்து விடுவாங்க? அவங்க ரொம்ப ஈஸியாக விசுவாசத்தை விட்டு நீக்கிடுவாங்க. ஸோ இப்படியே நம்மளுடைய ஓன் ரிலேஷன்ஸே நமக்கு ஒரு ஐடலாக மாற முடியும். நமக்கு ஒரு விக்கிரகமாக நம்முடைய சொந்த உறவுகளை மாற முடியும். அவங்க நம்மளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் சேருவதிலிருந்து பிரித்து விட முடியும். ஸோ இது இருக்கலாம். அடுத்தது என்ன? யாதொன்றையும்னு சொல்லிட்டார். அப்போது என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பேஷன் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போது நம்ம டெய்லி வாக்கில் எந்த நேரமும் ஆவியானவரோடு நம்ம இருக்கும்போது அவருடைய சத்தமும் கேட்குது. அவர் சித்தத்தில் நம்ம காரியங்களை செய்து கொண்டே போவோம். இப்போ நம்ம பேஷனில் நம்முடைய இருதயம் போகும்போது அந்த கம்யூனிகேஷன் நமக்கு கேட்காது. அவருடைய கம்யூனிகேஷன் வரலன்னு சொன்னால் இஃப் காட் வாண்ட்ஸ் டு டெல் அஸ் சம்திங் வி வில் நாட் பி தேர் டு லிசன் டு இட். அதுதான் அதனுடைய காரியம். சரி, அடுத்து தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனை பார்க்க வந்தாங்க. இதுவும் ரிலவெண்ட் தான் இந்த டாப்பிக்கில். ஆவியானவர் கொடுத்த ஒரு காரியம் பாருங்கள். இந்த ராஜஸ்திரீ எங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க? தென் தேசத்துலேருந்து எத்தியோப்பிய ராஜஸ்திரின்னு சொல்லி பார்க்குறோம். ஷேபா, இந்த குயின் ஷேபா வந்து சாலமனை பற்றி விசாரிக்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. இவர் ரொம்ப பெரிய ஞானவான் சொல்லி கேள்விப்படுறாங்க. அப்போது இவரை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர்றாங்க. ட்ராவல் பண்ணி வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை கொண்டு வராங்க. ஒரு இவ்வளோ பெரிய ஆளை நம்ம சும்மா போகலாமா அப்படின்னு சொல்லி தங்கம் வெள்ளின்னு ஏகப்பட்ட இதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அதை பூரா அவருக்கு கொடுத்துட்டு அவரோட இருந்து அந்த ஊரில் இருந்து அவங்க சாலமன் பண்ணுற காரியங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவர் என்னெல்லாம் பேசுகிறாருங்கிறத கேட்குறாங்க. சில விடுகதைகளை போடுறாங்க. எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் பண்ண உடனே அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுது? அப்போ உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த அம்மா கற்றுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போது இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இது எப்போ சொல்கிறாரு? இயேசு ஆண்டவர் சொல்கிறத அங்கே இருக்கிறவங்க கேட்க மனதில்லாமல் இருந்தாங்க. பக்கத்திலே இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளவு ஞானமான வார்த்தைகளை கேட்க அவங்களுக்கு மனதில்லை. ஆனால் ராஜஸ்திரீ எங்கேயோ இருந்தாங்க, அங்கேருந்து புறப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. இப்படித்தான் பாருங்கள், நம்மளும் கர்த்தர் நம்மளோடு ஞானாந்தமாய் பேசுகிற காரியங்களை பல முறை மிஸ் பண்ணிடுறோம். எதனால்? நம்முடைய ஓன் பேஷன்ஸ் ஆர் கில்லிங் இட். நம்முடைய சொந்த விருப்பம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி பல முறை நம்முடைய காதுகளை அடைச்சி போட்டுருது. ஆகையினால தான் இந்த ஆபத்தை குறித்து கர்த்தர் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். சரி, இப்போ பாருங்கள், நான் இதோட முடிக்கிறோம் நம்முடைய தியானத்தை. 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை ஜெபம் பண்ணி என்னுடைய வேலையெல்லாம் ஆரம்பித்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது எப்போதும் போல் என்னுடைய மீட்டிங் ஒவ்வொன்றுலேயும் நான் நடுநடுவில் என் இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கொண்டு தான் நான் பேசவே தொடங்குவேன். மீட்டிங்க்கு மத்தியிலையும் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன். சில சமயங்களில் நான் தடுமாறுகிற நேரத்துலலாம் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்பேன். குறிப்பாக நேற்று ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அநேக பேர் வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 25 பேர் வந்திருக்கிறாங்க. என்னுடைய லெவலுக்கு மேலே ஒரு 5 லெவல் 6 லெவல் மேலே இருக்கிற பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போது நான் எசென்ஷியலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது என்னுடைய வேலைக்கு ஆபத்து. அவங்களா ஒரு முடிவு பண்ணி அதை டிசைட் பண்ணி இப்படி தான் செய்யணும் டிசைட் பண்ணி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அது ப்ராஜெக்டை பாதிக்கும். ஸோ நான் கண்டிப்பாக பேசணும். அதே நேரத்தில் எப்போ பேசுகிறது? ஏன்னா பேசுகிறவங்க பூரா பெரிய ஆட்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாங்க, கேப் விடாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடுவில் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லணும்.
அது மட்டும் இல்ல, நான் சொல்ற கருத்து வந்து அங்க ஒரு பெரிய சலசலப்ப உண்டு பண்ணும். அப்போ நான் ஜெபிக்கும்போது ஆவியானவர் எனக்கு கரெக்ட்டா அந்த நான் பேச வேண்டிய இடத்துக்கு எனக்கு வழிகள திறந்து குடுக்குறாருங்கிறத நான் கவனிச்சேன். அவர் வழிய திறந்து குடுத்தோனே போல்டா நான் பேச வேண்டியத நான் பேசினேன். பேசின உடனே அதுக்கு ஒரு அத பத்தி ரொம்ப நேரம் அவங்க ஆர்க்யூ பண்ணல. ஓகே, இத பத்தி இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதே போல அந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. மற்ற காரியங்கள் எல்லாம் நான் செய்து முடிச்சேன். எல்லாத்துலயும் முடிச்ச பிறகு சாயங்கால நேரத்தில வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு சோர்வா இருந்தது. நான் வந்து எனக்கு நெறையா டெக்னாலஜிய குறிச்ச இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கிறதுனால, நெறைய காரியங்கள நான் YouTubeல பார்க்க ஆரம்பிச்சேன். நேத்து டெக்னாலஜிய குறிச்சு அ என்னென்ன விதமான டெக்னாலஜி எப்படி எவால்வ் ஆச்சு? முதல்ல வந்த விஷயம் என்ன? அதுக்கப்புறம் என்னென்ன டெக்னாலஜி வந்தது? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெக்னாலஜிய பத்தியா பார்த்துட்டே போறேன். இப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினோம் இல்லைங்களா? இருதயத்த குறிச்சு ஆண்டவர் பேசினாரு. நம்ம எத குறிச்சு பார்க்குறோங்கிறத குறிச்சு கவனமா இருக்கணும்னு சொன்னாரு. இதெல்லாம் என் மனசுல வச்சிருந்தேன். ஆனா நான் நெனச்சேன், நான் பார்க்குற விஷயங்கள், நான் பார்க்குற வேலையோட சம்மந்தப்பட்டது தானே. நம்ம ஒர்க் பண்றது ஐடி ஃபீல்டு தானே. அதனால இதெல்லாம் இந்த நாலேட்ஜ் தேவை தானே நமக்கு. தப்பான ஒண்ணே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைத்து கொண்டேன். தொடர்ந்து நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன். நெறைய இத பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் பார்த்துருப்பேன்னு சொல்ல தெரியல. பட் ஃபார் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ரிசர்ச்சிங் ஆன் தட். நாட் ஜஸ்ட் வாட்சிங் பட் ரிசர்ச்சிங். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியில இதெல்லாம் நான் எப்போதும் சாயங்கால நேரத்தில எந்த வேலைய செய்து கொண்டிருந்தாலும், அதோடு சேர்ந்து ஜெபிச்சு கொண்டு தான் அதையும் செய்வேன். நான் நடுவுல 1, 2 முறைகள் ஜெபிக்க முயற்சி பண்ணும்போது, ஒரு வித்தியாசத்த உணர்ந்தேன். என்னால அதிகமா அவருடைய சத்தத்த கேட்க முடியல. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு அதிகமா கேட்கல. அப்ப ஏதோ ஒண்ணு இதில வந்து நமக்கு ஒரு இது பண்றோம் அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுச்சு. அ பட் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசதியா இருந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சாயங்கால நேரம் தூங்கிட்டு, இரவுல வந்து நான் எழுந்து உட்கார்ந்து, ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு, வீடியோ எடிட்டிங்க ஆரம்பிச்சேன். நம்ம நேத்துக்குள்ள போட்ட செய்திய வீடியோ எடிட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, இப்போ போடப்போற செய்திக்கு ஏற்ற அந்த படங்கள், அதோடைய கருத்து எல்லாத்தையும் எனக்கு குடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, நான் உட்கார்ந்து மவுஸ எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது, டக்குனு அவையனருடைய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்த குடுத்தாருன்னா, எனக்கு வந்து கவனி அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றத கவனி, உற்று நோக்கு, ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். அப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிச்சு ஒவ்வொரு காரியமா ஆண்டவரோட சொல்ல ஆரம்பிச்சேன். நன்றி ஆண்டவரே, காலையில வேலைய ஆரம்பிக்கும்போது எனக்கு நீங்க இவ்வளோ உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி நன்றி சொல்லிக்கொண்டே வந்தேன். ஒவ்வொன்றிலயும் அவருடைய சித்தப்படி நடந்தனா என்று பார்த்து கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருக்கும்போது, கடைசியில சாயங்காலம் நடந்த சம்பவத்த பத்தி கேட்டேன். ஆண்டவரே, இந்த மாரி ரொம்ப நேரமா நான் டெக்னாலஜிய குறிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேனே. அத கேட்கும்போதே ஆவியானவர் எனக்கு ஒரு ப்ராம்ப்டிங் குடுத்தாரு. அதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு காமிச்சு குடுத்தாரு. இன்ஸ்டன்ட்டா எனக்கு பாதி புரிய ஆரம்பிச்சது. என்ன புரிஞ்சுச்சுன்னா, நம்ம ரொம்ப நேரம் ஏறக்குறைய ஒரு 2, 2 1/2 மணி நேரம் கிட்ட நம்ம அதிலேயே லயித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில நம்ம வந்து நிச்சயமாகவே ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம, நமக்கு பிடிச்சமான விஷயங்கள்ல நம்ம இருதயம் அதிகமா போயிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு மேலிட வரவே, நான் ஆண்டவரிடத்தில மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணேன். ரிப்பன்ட் பண்ணேன். ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லும்போது, ஆவியானவரு கேட்டாரு. எனக்கு கிருபையா என்ன மன்னித்தாரு. தொடர்ந்து அதுக்கப்புறம் என்னோடு பேசத் தொடங்கிவிட்டார். அதுவரைக்கும் ஐ ஃபெல்ட் தட் ஸ்டிஃப்னஸ். ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருந்தது. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு காரியமா எடிட் பண்ணும்போதெல்லாம், வசனம் போடும்போதெல்லாம் உதவி செய்தார். ஆண்டவருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் முடித்து விட்டேன். ஆனா கடைசியில இத முடிக்கும்போது ஏறக்குறைய 1 மணி ஆயிடுச்சு. அப்பதான் நான் நெனச்சேன், இன்னைக்கு நம்ம காலையில எழுந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி, நான் சுஜிகா மூலமா இனிஷியேட்டிவ்ட்ட கூட கேட்போம். மார்னிங் அவங்க இன்னைக்கு வேர்டு ரீட் பண்றாங்களான்னு சொல்லி கேட்போம்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனா கரெக்ட்டா ஒரு 4 மணிக்கு 4 மணி அல்லது 5 மணி இருக்கும் முழிப்பு வந்தது. முழிப்பு வந்த உடனே ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில உட்கார்ந்தப்போ, நான் மறுபடியும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லி, ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு காரியங்களா நான் விசாரித்து கொண்டு வரும்போது, நேற்று உள்ள காரியத்த பத்தி நான் மறுபடியும் கேட்டேன் அவர்ட்ட. ஆண்டவரே, நேத்து இப்படி ஜெபிச்சப்போ நீங்க சொன்னீங்களே, உண்மையிலேயே நான் பண்ணது தப்பா? அதில இது என்ன மாதிரியான காரியம்? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஆ எனக்கு அவனுடைய ஞாபகம் வந்தது. சாலமன் ராஜாவ டக்குனு ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். பட் எனக்கு வந்து இது நானா யோசிக்கிறேனா, ஆவியானவர் தான் குடுக்குறாரான்னு கேட்கறதுக்காக,
நான் சொன்னேன், ஆண்டவரே இது நீங்கள் எனக்கு வசனம் கொடுங்க இன்னைக்கு. என்ன பேச போகிறோம், என்ன தியானிக்க போகிறோங்கிறத குறித்து என்ன பேச போகிறோன்னு இல்லை. எனக்கு தான் எப்போதும் நான் தியானிப்பேன். கொடுக்குற செய்தியை தான் நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு இன்றைக்கி என்ன செய்தி ஆண்டவர்னு கேட்கும்போது, நான் எப்போதும் பண்ணுவது போல் ஜெபம் பண்ணி பைபிளை திறக்கிறேன். திறந்தா எக்ஸாக்ட்லி இந்த 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 11ஆம் வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பிக்கிறார். இதை காண்பித்த உடனே அதிர்ந்து போயிட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எப்படி ஆண்டவரே இருதயத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு படமோ ஒரு காரியமோ அதை திறக்கும்போது நான் ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த பைபிள், கரெக்டாக அந்த வசனத்தை நீங்கள் காண்பிச்சு இதைத்தான் நீங்கள் சொன்னீங்கிறத 2 சாட்சியின் மூலமாக எனக்கு உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இதை தியானிக்க தான் இதனுடைய முழு பரிமாணமும் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது.